இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பஜாஜ் அலையன்ஸ் நம்ம கம்பெனி பஜாஜ் அலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ்னு இருக்குது இல்லைங்களா, அதில் நம்ம வந்து ஆப்பில் எப்படி நம்மளுடைய ஹாஸ்பிட்டலைசேஷனை வந்து ஃபார்ம்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுறது அதை பற்றி சொல்ல போகிறேன். எப்படி அந்த ஆப்பில் நம்ம அப்லோட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ட்ரையல் பார்ப்போம். இதான் முந்தைய நம்ம சொன்ன பஜாஜ் அலையன்ஸு ஆப்பு, மொபைல் ஆப்பு. இதில் போட்டிங்கன்னா பழைய இன்சூரன்ஸ் பாலிசி இருக்கும். இதில் ஆட் பாலிசி போனீங்கன்னாக்கா உங்களோட பழைய புது பாலிசி போகிறதுக்கு நம்ம பாலிசி கார்டு வந்தீங்கன்னா அதில் இந்த இது பாருங்கள், குரூப்பில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு இந்த பாலிசி நம்பர் எம்ப்ளாயி கோடு ஆட் பண்ணி தான் வந்துடும். ஆட் பண்ணிட்டு இந்த பாலிசியில் நம்ம கோடு ஆட் பண்ணணும். நம்ம கம்பெனிக்கு கோடு ஆட் பண்ணிங்கன்னா வந்துடும் சார். இப்போ நான் முன்னே ஆட் பண்ணிட்டேன், அதனால் காமிக்கிறேன் பாருங்கள் என்னுடைய பாலிசி. இது அது பாருங்கள், இது புது பாலிசி. இதில் வந்து நம்ம டாப்அப் பாலிசி 234 லாஸ்ட்டில் முடியும். இந்தாண்ட பாலிசி பார்த்தீங்கன்னாக்கா 235 நம்ம கம்பெனி பாலிசி. வியூ பாலிசி போனீங்கன்னா வியூ பாலிசியில் போனீங்கன்னாக்கா நம்ம பாலிசியில் வியூ பார்க்கலாம், என்ன டீட்டெயில்னு வந்துடும். இப்போ எனக்கு வந்துடுச்சு இன்சூரன்ஸு எவ்வளோ 1.5 lakhs 64 என்னுடைய ஏஜ் போட்டு இங்கே வந்துச்சு பாருங்கள் இருக்குது. இப்போது இந்த பாலிசியினுடைய இதில் போயிட்டு இப்போ நம்ம சப்மிட் பண்ணோன்னா ஃபைல் கிளைம்னு இருக்கு பாருங்கள், ஃபைல் கிளைம்னு இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும் சார். இப்போ இதில் நான் தான் பண்ண போகிறோம்னா இப்படி பண்ணணும். இன்னும் ஹாஸ்பிட்டலைசேஷன் போவோம், ஃபார்ம் இருக்கும், அதில் பண்ணணும். போயிட்டு நம்ம தமிழ்நாடு தானே, நம்ம தமிழ்நாடு போட தமிழ்நாடு வந்துடும் சார். தமிழ்நாட்டில் ஒரு இடம், ஏதோ ஒரு இடத்துல நம்ம இது பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சென்னையில் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. நான் சென்னையில் தானே இருக்கேன், அதனால் சென்னையில் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்துகிட்டு வந்து நான் போய் இப்போ இந்த மாதிரி வந்துடும் சார். இது என்னோடய மெயில் ஐடி, என்னோடய ஃபோன் நம்பர் எல்லாம், கார்டு நம்பர் எல்லாம் வந்துடுச்சு. இங்கே இது வந்துடுச்சு. அட்மிஷன் டேட் போடணும். இப்போது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட் போடுறேன், ஓகே பண்ணிடணும். அப்புறம் டிஸ்சார்ஜுன்னு கேட்கும். டிஸ்சார்ஜையும் அந்த ஹாஸ்பிட்டலைசேஷன் போட்டோன்னா அதே தேதி தான் வரும் உங்களுக்கு, அது போட்டால் போதும். கீழே போடணுன்னா டயக்னோசிஷன் போடணுன்னா டயபெட்டிக்னு போடணும், இல்லைன்னா ஹெல்த் செக்அப்னு போடுறேன். ஹெல்த் செக்அப் ஹெல்த் செக்கரும் போட்டேன். ப்ரொசீட் போட்டோன்னா ப்ளீஸ் என்டர் தி எஸ்டிமேட் அமௌண்ட் கேட்குது. அமௌண்ட்டு நான் ஒரு 5,000 கொடுக்குறேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் போட்டுக்கிறேன். இப்போது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓகே பண்ணிவிட்டு ப்ரொசீட் போகணும். ப்ரொசீட் போனோன்னா நான் ஒன்று இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் சார். இதில் கொடுத்துருக்காம பாருங்கள், இதில் வந்து ஸ்டெப்ஸு கொடுத்துருப்பாங்க. நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ்னாக்கா இதில் வந்து கிளைம் ஃபார்மு ஃபில்அப் பண்ணிவிட்டு ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணணும். அதை ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஃபோட்டோ காப்பி எடுத்துகிட்டு அந்த நெஃப்ட் டீட்டெயிலில் பேங்க் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணணும். நீங்கள் என்னென்ன சப்மிட் பண்ண போகிறோங்களோ அதெல்லாம் அந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணிவிட்டு அதை வந்து அப்லோட் பண்ணணும். இதில் இதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டாக்டர்கிட்ட போயிருக்கீங்களே, டாக்டர்கிட்ட போய் பார்த்ததுக்கு வந்து டாக்டருடைய இது கொடுத்துருப்பார், டிஸ்சார்ஜ் சம்மரி அது இருக்கும், அது கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஹாஸ்பிட்டல் பில்லு கொடுத்துருப்பாங்க. அந்த பில்லு அதுக்கப்புறமா வந்து இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்னு இருக்கும். இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்னா அந்த டாக்டர் கொடுத்தாருப்பாருங்க, இந்த இது கொடுத்துருப்பாருங்க உங்களுக்கு. டாக்டர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு வந்து இந்த இது ஒரு ரிப்போர்ட்டு, இந்த ரிப்போர்ட்டு, அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்னு இருக்கும் கீழே. இது எல்லாத்தையும் கொடுக்கணும் சார். கொடுத்துட்டிங்கனாக்கா இது கொடுத்தோம் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் இதெல்லாம் போட்டுட்டு கெட் ஸ்டார்டட் வரும். கெட் ஸ்டார்டட் வந்தோன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா ஒரு ஓடிபி வரும் சார். ஓகே 268322 சப்மிட் பண்ணணும். இப்போ சப்மிட் பண்ணோன்னே இப்போ வந்து வரும். நான் ஸ்கிப் இமேஜின் ஆட் இமேஜின் பாருங்கள். அது ஆட் இமேஜின் போனீங்கன்னாக்கா என்ன சொல்லுது பாருங்கள், பிடிஎஃப் அப்லோடு கேலரியில் இருக்கும், அதுலேருந்து அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லுது. இதுக்கு என்ன பண்ணணும், இது முன்னே என்ன பண்ணணும், நீங்கள் உங்களுடைய இந்த டாக்டர்கிட்ட வாங்குவீங்களா அந்த ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். இல்லைன்னா வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும், ஃபோன்லேயே ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். ப்ளட் டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்டு, டாக்டர் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனு,
அதை ஸ்கேன் பண்ணி வச்சு ஜேபேக்கில் இருக்கும், அதை மாற்றி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி வந்து உங்களுடைய அந்த ஃபீல்டு ஃபார்மு, அப்புறமே அந்த ரசீது பில்லு, அந்த பில் அமௌண்ட் கொடுத்தது, அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போனோன்னு அவர் உங்களுக்கு வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தது, என்ன சாப்பிடணும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பார். அதெல்லாம் எடுத்து காப்பி எடுத்து வச்சுங்க கேலரியில் வச்சுக்கணும். கேலரியில் வச்சுட்டு வாங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஆட் இமேஜின் இருக்கும், ஆட் இமேஜில் பிடிஎஃப் அப்லோடுன்னு இருக்கும், பிடிஎஃப் அப்லோட் பண்ணணும் சார். இந்த மாதிரி ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணணும். என்ன ஒவ்வொன்றா முடிச்ச பிறகு ஸ்கிப், இதை முடிச்சுட்டு பண்ணு இன்னொன்று அடுத்தது இது மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், அப்புறம் ஹாஸ்பிட்டலைசேஷன் டாக்குமெண்டேஷன் ரிப்போர்ட்டு, அதர்ஸு. ஓகே ப்ளீஸ் அப்லோடுன்னு போகணும். இதெல்லாம் போட்டுட்டிங்கன்னா சப்மிட் ஆகிடும் சார். இப்படி தான் சப்மிட் பண்ணணும். என்ன அதே மாதிரி அந்த ஃபார்ம் எப்படி ஃபில்அப் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் சேர்த்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு இதில் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக டாக்குமெண்ட்டு அங்கே போயிடும்.